ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெக்ரோமான்சர் மான்வாவோட எபிசோட் 24 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்கில் அவன் யூஸ் பண்ணியிருப்பான் அங்கே. இதனால் அபேஸ் கான்சன்ட்ரேட்டோட பவர் அப்படியே நம்ம சாங்குக்கு ஏறுதா. அங்கே இதை பார்த்து அவங்க வியந்து போகிறாங்க. என்னடா இது, அவனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக எனக்கு தெரியுது. இதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணின ப்ராடக்டா? இது அபேஸ் கான்சன்ட்ரேட் இருக்குல்ல, இது வந்து பாய்சனால நிரப்பப்பட்ட ஒரு டிவைஸ் தான். அந்த பையனுக்கு எந்த விதமான அஃபெக்டும் இல்லை. அப்போ என்ன இது ரிப்பேரா? அப்போனா நம்மளும் கவலைப்பட தேவையில்ல. இப்படியே அவன் மாஸ்க் அவுக்குறானா, அந்த இடத்துலயே ஆளுக்கு நொறையா வந்து வாயில. அந்த இடம் முழுக்க ஒரே பாய்சனா இருக்கு. இந்த சாங்கோ அவனோட டெத்து காலை பயன்படுத்துறான். அங்க ஏகப்பட்ட ஜாம்பி வந்து அப்படியே அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. அந்த ஜாம்பியை பார்த்தக்கப்புறம் தான் லீடருக்கே புரியுது, அட இது நெக்ரோமான்சர் ஸ்கில் ஆச்சு. இப்போ அந்த ரூமர் படி பார்த்தா இவன் தானே அவன். சாங்கோ தான் அந்த நெக்ரோமான்சர் ஸ்கில்லோட டாப் 3ல இருப்பான். அது தெரிய வந்தோடனே இருக்கிற ஒருத்தங்களும் எப்பா எங்களாலாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஓட பார்ப்பாங்களா. ஆனா நம்ம சாங்கோ அங்க அவனோட ஸ்கில்லை வச்சு எல்லாரையுமே பார்க்க வர்றான். ஸ்பியர் மேனும் நம்ம ஹாங்கோட அப்பாவும் பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அங்க இதெல்லாம் தெரியாம பேட்டெல்லாம் மூஞ்சி போயிடுச்சுன்னு நினைச்சு ஹாங்கோட அம்மா ஓறாங்க. என்ன இங்க பேட்டல் ஓவரா? நாங்க ஏகப்பட்ட ஆளுங்க எந்த பொண்ணு நிலைமையில இருப்பாங்களா? அதை பார்த்து அவங்க கத்த அங்க இருக்கிற லீடரும் சொல்றான், ஏய் எல்லாருமே அந்த லேடியா ஹாஸ்டேஜா போடிங்க. ஏன்னா அந்த லேடி தான் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே. கேட்டவனே அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆனா அதுக்குள்ள ஈசோ முன்னாடி வந்து நிக்கிறான். ஓ, நம்ம முன்னாடி வந்ததும் ஒரு பொண்ணு தான், அதனால பிரச்சனை இல்ல. இவளையும் நம்ம ஹாஸ்டேஜா வச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி இருங்க, நீங்க 2 பேரும் நகரக்கூடாது. உங்க 2 பேரையும் நான் ஹாஸ்டேஜா வச்சுக்கிறேன். ஜீசுவை பத்தி அவங்களுக்கு தெரியல. ஒரே போடா அங்க இருக்கிற அவங்க 2 பேரை பறக்க வர்றா. அங்க இதை பார்த்தவனே தான் புரியுது, ஐயோ நம்ம வந்து தெரியாம தப்பான இடத்துல கைய வச்சிட்டோன்னு. ஆனா இப்படி யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம சாங்கோ முதுகுலயே குத்தேறான். அங்கேயே அவனோட கதையும் முடியுது. கோல்டன் டியரோட ஆஃப் டோக்கன் தான் இவனுக்கு ஸ்டார்டிங்ல கிடைச்சிருக்கும். இவனை கொன்னனாலேயே அந்த கோல்டன் டியரோட மறுபாதி அது வந்து கிடைக்குது. இங்க வெற்றிகரமா உங்களோட கொஸ்ட முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க இன்னமும் சில பல செகண்ட்ஸ்ல டெலிபோர்ட் ஆக போறீங்க. அது எந்த மாதிரி இடம்னா அந்த இடத்துல உங்களால ஒண்டிதான் வர முடியும். யாருக்கிட்ட இந்த டோக்கன் இருக்கோ அங்க நம்ம சாங்கோ அப்படியே டெலிபோர்ட் ஆகுறானா. இதை பாக்குற நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் அவருக்கு அங்க புரியல நம்ம சாங்கோ என்ன மறைஞ்சு போறான்னு. ஒரு போர்ட்டலே உருவாயிருக்கும். அது வழியா நம்ம சாங்கோ வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிட்டான். அதை அவரு தொடராரு. ஆனா சிஸ்டம் அங்க நோட்டிஃபை பண்ணுது, உங்களால அங்க போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு அங்க போறதுக்கான பர்மிஷன் இல்ல. பர்மிஷனா? என்ன இது? ப்ராஸ்டிக்யூட்டருக்கு இன்னமும் புரியல இது என்ன கோல்டன் கலரான போர்ட்டல்னு. இன்னொரு கேமரா வச்சுன்னு ஒரு பையன் இருப்பான். அட எனக்கு தெரிஞ்சு அந்த சாங்கோ அவன் நெக்ரோமான்சர் ஸ்கில்ல வச்சுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் ஒரே ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறேன். ஹேய் நீ என்ன பண்ண இருக்க? உன்னை யார் இதெல்லாம் ஃபிலிம் பண்ண சொன்னா? அதே மாதிரி நான் எப்போ உன்னை ஃபிலிம் பண்ண சொல்றேனோ அப்போதான் நீ ஃபிலிமே பண்ணணும். இதுக்கு அந்த சின்ன பையனும் ஒத்துக்கிறான். அப்படிதான் எனக்கு தெரியும், இந்த மாதிரி நான் சொல்றத கண்டிப்பா நீ கேட்பேன்னு. ஆனா இன்னமும் அந்த கோல்டன் போர்ட்டலை பத்தி அவனுக்கு தெரியல. அதை பத்தி நம்ம ஜீசோ கிட்ட கேக்குறான். ஹேய் ஜீசோ, இந்த போர்ட்டலை பத்தி எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம சாங்கோ எப்படி உள்ள போனா? ஏன்னா நம்ம சாங்கோ கூட நீ எப்பயுமே இருக்க. சோ உன்னால சொல்ல முடியாதா? உனக்கு கண்டிப்பா தெரியும். ப்ராஸ்டிக்யூட்டர் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், ஆஃப் வார் ஹீரோன்னு. இதை வச்சு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட சாமிங்க இவனால அடைய முடியும். அதாவது ஒரு மாதிரி சாம் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ப்ராஸ்டிக்யூட்டர் மேல மரியாதையும் ஒரு ஹீரோ மாதிரியும் எல்லாருமே பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் என்ன சொன்னாலும் அவங்க செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பவர் தான் இது. லோ லெவலான ஆளுங்க மேல அசால்ட்டா ஒர்க் ஆகும். ஆனா என்ன, இந்த மாதிரி பெரிய பெரிய லெவல்லாம் இருக்காங்களே அவங்க மேல சில டைம் ஒர்க் ஆகும். எப்படின்னா அவங்க எதையாச்சும் நினைச்சு அன்சைட்டியா, அதாவது கவலைப்பட்டா இல்ல ஒரு மாதிரி துக்கத்துல இருக்க ஸ்டேட்ல இருந்தா கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். அதை இவ ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஜீசோ மேல அது ஒர்க் ஆகல. நம்ம ஜீசோட லெவலும் அங்க ரொம்ப அதிகம். எனக்கு வந்து அதை பத்தி எல்லாம் தெரியாது. அதே மாதிரி அவன் எங்க போயிருக்கான் அதுவும் எனக்கு தெரியல. நம்ம ப்ராஸ்டிக்யூட்டரோட ஸ்கில் அங்க ஜீசோ மேல ஒர்க் ஆகல. ஆனா நம்ம ஹானு ரொம்ப வீக். அவன் சொல்ல போயிருப்பான். அதுக்குள்ள ஜீசோ வாய புத்துறா. அப்போனா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியும். அவன் வந்து எதுக்கு கேக்குறேன்னா அது நம்ம சாங்குவோட நல்லதுக்காக தான். ஏன்னா நம்ம சாங்கு ஏதோ ஒரு போர்ட்டல் வழியா வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அந்த இடம் சேஃபா என்ன நம்மளுக்கு தெரியல. திடீர்னு பிரச்சனையில மாட்டிக்கினானா அதுக்காக தான் நான் கேக்குறேன். அங்க இப்படி சொல்லும் போது அவ லைட்டா அங்க யோசிக்கிறா. அதனால அவனோட சாம் அங்க ஒர்க் ஆயுது. எங்களுக்கு அவன் உள்ள போனா அவ்வளவுதான் தெரியும். அதே மாதிரி இப்ப போன இடம் அது ஒரு ஹிடனான ஸ்டேஜ். அது உள்ள சாங்குவை தாண்டி வேற யாராலையும்
என்டர் ஆக முடியாது. எங்களுக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால நாங்க வெயிட் பண்ணுவோம் அவனுக்காக. நாங்க எல்லாருமே அவங்களோட டீம்மேட்ஸ். கண்டிப்பா அவனுக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங் தான். அங்க இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் ஜீசோட ஸ்கில்ல பத்தி அங்க பாராட்டுறான். ஜீசோ, உன்னோட ஸ்கில் வந்து ரொம்ப நல்ல ஸ்கில்லா இருக்கு, அதனால நீ எங்களோட கில்டில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஃபியூச்சர்ல எங்களுக்கு நிறையவே ஆளுங்க தேவைப்படுவாங்க, அதுக்காக நாங்க தடுக்கணும், அதுக்காக தான் நாங்க கேட்கிறோம். என்ன ஜீசோ, வரியா? ஆனா நம்ம ஜீசு யோசிக்காம இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா ஆல்ரெடி நான் சாங்கு கிட்ட இருக்கேன், அவனை தாண்டி என்னால வேற யாரு கூடயும் வர முடியாது. ஆனா நம்ம ஹாங் அப்படி இல்ல. ஐயோ ப்ராஸ்டிக்யூட்டரு, என்ன நீ வந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட பேரு ஹாங்கு, என்ன நீ சேர்த்துப்பியா அப்படின்னு ஆளு சொல்றான். ஆனா ப்ராஸ்டிக்யூட்டரால இன்னமும் நம்ப முடியல. நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் என்ன யோசிச்சானா, சால்ட்டா அந்த சாம் எஃபெக்ட்ல அவன் மாட்டிப்பா அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனா அங்க மாட்டல, ஏன்னா நிறைய பேர் அந்த சாம் எஃபெக்ட்ல மாட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம சாங்கு போர்ட்டல் வழியா ஏதோ கோல்டா இருக்கிற ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடம் முழுக்க ஒரே கோல்டா இருக்கு. இந்த இடத்தோட பேரு கோல்டன் வேலியா. இந்த ஹிடன் ஸ்டேஜுக்கான ஒரு கைடும் அப்பியர் ஆகுது. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, நீங்க இங்க இருக்கிற விஷயத்த கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். ஈவன் நீங்க ஃபெயில் ஆயிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயே நீங்க இறந்து போனாலும் உங்களால அங்க போக முடியும். அங்க இதை அவன் பார்த்துன்னு இருக்கான். அவன் முன்னாடி ஒரு கோல்டன் கலர்ல ஒரு காப்ளின் வருது. இதை பாக்குற நம்ம சாங்குக்கு புரியல, என்னடா இது கோல்டன் கலர்ல இருக்குன்னு. இதே மாதிரி 1 இல்ல 4 இல்ல 5க்கும் மேல நிறையவே இருக்கு. என்ன யோசிக்குதுன்னா, நம்ம ஹீரோ ரொம்ப வீக்கு, அதான் நம்மளுக்கான பலியாடுன்னு யோசிச்சுட்டு வருது. பரவாயில்லையே, இந்த மாதிரி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு கூட சண்டை போட்டேன். சரி அப்போனா இதுங்களை முடிக்க வேண்டியதான். அங்க ரைட்டி அவன் சமன் பண்ணி அதுங்களை அவன் வெட்ட சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டரை காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட பேர் இன்ஜூர் ஆயிருப்பாங்களே, அவங்க எல்லாரும் மேலேயும் போஷன் வந்து ஒர்க் ஆகல. அங்க ஹீலிங் போஷனுக்கு பதிலா ஆன்டிடோட் அதுதான் ஒர்க் ஆகுது. ப்ராஸ்டிக்யூட்டருக்கு ஒரு விஷயம் புரியுது, ஆன்டிடோட் தான் ஒர்க் ஆகுதுன்னா அது ஒன்றும் எனக்கு பாய்சன் மாதிரி தெரியல, அது ஒரு கேர்ஸா தான் இருக்கும். இந்த அபேஸ் கான்சென்ட்ரேட் இது எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுது. இதை பார்க்கும்போது இது ஒரு பிளாக் மெஜிஷியனுக்கான ஐட்டம்னு நினைக்கிறேன். அதனால தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எல்லாருக்கும் ஒரு கேர்ஸாகவும் அமைஞ்சிருக்கு. பொண்ணு சொல்றான், இது வந்து நம்மளுக்கு இன்னமும் தெரியல அவங்க இதை எங்கிலேருந்து வாங்கினாங்கன்னு. ஏன்னா ஒன்று ஸ்பெஷல் ஸ்டோரோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்து வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போனா இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். எனக்கு இன்னமும் புரியாத விஷயம், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருந்தோம் நம்ம சாங்குக்கு எதுவுமே ஆகல. அங்க இன்னொருத்தனும் இருக்கான், அவன் எல்லா விஷயத்தையும் பார்த்திருப்பான். அவனோட ஸ்கில்லும் ஸ்கவுட்டரு, அவனுக்கு அங்க என்ன ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அவன் ப்ராஸ்டிக்யூட்டர் கிட்ட சொல்றான், நான் அவனை நல்லா பார்த்தேன், நான் பார்த்த வரைக்கும் அவன் மேல இது ஒர்க்கே ஆகல, அதுக்கு பதிலா அவனோட பவரு மானா எல்லாமே டபுள் ஆக ஆரம்பிச்சது. இந்த டஞ்சன் ஈவெண்ட் அபிஸ் கான்சென்ட்ரேட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இன்னமும் நம்மளுக்கு தெரியாம இருக்கு. ஆனா என்கிட்ட வேற சாய்ஸும் இல்ல. என்னன்னா நம்ம சாங்கு ஒண்டி இங்க இல்லைன்னா கண்டிப்பா அந்த ரைடு மாஸ்டர்ஸை தாக்குறதுக்கு நம்ம போயிருக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம தனியா இதை பண்ணா பெரிய லாஸா நம்மளுக்கு அமையும். அதனால நம்ம தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அதே மாதிரி எனக்கு இன்னமும் ஒரு டவுட் இருக்கு. அந்த ப்ராஃபஸி ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஆர்டிஃபேக்ட், அதை நம்மலாம் டச் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல நம்ம ரொம்ப பயந்து போயிட்டோம். ஆனா இதுவே நம்ம சாங் டச் பண்ணும்போது அவன் பயப்படல, ரொம்ப காமா இருந்தான். யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட ரியாக்ஷனை காமா கொடுக்க மாட்டாங்க. அப்பனா சாங்கு ஏதோ ஒன்று மாறிக்கிறான். கண்டிப்பா அவன் இதுக்கு முன்னாடியும் டச் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீ என்ன பண்ணு, இதுக்கு முன்னாடி அவன் டச் பண்ணிருக்கானா அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம சாங்குவை காட்டுறாங்க. அவனோட ஆர்மியை வச்சு இருக்கிற காப்ளின் ஆருக்கு எல்லாத்தையுமே அவன் முடிக்கிறான். அதே மாதிரி வர வழியில இருக்க ஒரு மாஸ்டர் அழிக்கிறான். அது கூடவே அதுங்களை ரிவைவும் பண்றான். இந்த மாதிரி அவன் பண்ணும்போது அவனோட மூஞ்சி அப்படியே மாறுது. வீரமா எல்லாத்தையுமே பயங்கரமா அவன் கொல்றது கொண்டிதான் பாக்குறான். நான் இப்போ யாருமே இல்ல, அவன் பின்னாடி டேக் பண்றதுக்கும் யாருமே இல்ல. சோ அதனால அவனோட ராஜ்யம் தான். இப்போ நான் 1 மேன் ஆர்மியா இருக்கேன், என்னால இதை தனியாவே பண்ண முடியும். இல்ல இது ரொம்ப ஈஸியா இருக்கு இப்படி இவன் சொல்லும் போது யாரோ ஒருத்தங்க இவன் பேரை கூப்பிடுற மாதிரி இருக்கும். அங்க சைட்ல அவன் பாக்குறான், அங்க யாருமே இல்ல. ஏன்னா இந்த இடத்துல நம்ம சாங்குவை தாண்டி வேற யாரு இருக்க முடியும். அங்க இதனால அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி அவன் ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துல ஒரு 2 டப்பா இருக்கு. இதுல அவன் ஏதாச்சும் ஒண்ணு தேர்ந்தெடுக்கணுமா, இது ஒரு ட்ரெஷர் தானா. அப்படி இதோட சைஸ் வேரி ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி டேஞ்சரும் வேரி ஆகும். ஆனா நம்ம ஆளுதான் இப்போ 1 மேன் ஆர்மியா இருக்கான்ல, சாங்குக்கு ஜெயிப்பன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்ல பெரிய சைஸ் இருக்கிற டப்பா பக்கம் போறான். அது ஒரு பெரிய ட்ரெஷர் தான். சாங்கு அவனோட ஆர்மியை வச்சு அதை தாக்குறான். அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அது ஒரு மிமிக் மாஸ்டர். இதுதான் இங்க இருக்கிற பாஸ் மாஸ்டர். பல்ல வச்சு அங்க இருக்கிற ஒரு மாஸ்டரை அது கடிக்க ஆரம்பிக்குது. நான் யோசிச்சு பார்த்ததை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் இது கிட்ட காலும் இல்ல கையும் இல்ல, அதனால அவ்வளவு சீக்கிரத்துல மூவ் பண்ண முடியாது. இப்படி நம்ம சாங்கு நினைக்கிறான். ஆனா அந்த மாஸ்டர் வழியில வர எல்லாத்தையும் இப்படியே கடிச்சு ஒண்ணு மேலமாக்குது. சாங்குக்கெல்லாம் வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. அங்க சாங்குவை அது கடிக்கலான்னு போகுமா, இதுக்குள்ள சாங்கு பின்னாடி இருக்க ரைட்டி மத்தவங்க எல்லாருமே காப்பாத்துறாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி நான் கரெக்டான டிசிஷனை எத்தனை யோசிச்சேன். நான் இப்பதான் எனக்கு புரியுது, நான் வந்து
தப்பான டிசிஷனை எடுத்திருக்கேன். நான் இந்த விஷயத்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நம்ம சாங்கு இதுக்கு முன்னாடி எதுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பானா? சாங்கு கிட்ட அபிஸோட கான்சென்ட்ரேட் அந்த பவர் இருந்திருக்கும், அந்த பஃப் இது வரைக்கும் வந்திருக்கும். நான் இப்போ அது இல்லையா? அதுக்கும் மேல முக்கியமா டீம்மேட்ஸ் இங்க இல்ல. அதனால அதை பத்திலாம் அவன் யோசிக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல மத்தவங்கள மிஸ் பண்றான். முக்கியமா நம்ம ஹாங்கு, ஜீசோ. இதே மாதிரி நம்ம சாங்குவை அது முழங்கலான்னு வந்து நம்ம சாங்குவோட ஆர்மி ஒன்னு சேர்ந்து அப்படியே பிடிக்குது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஏகப்பட்ட ஜாம்பிஸ சமன் பண்றான். அதுங்களை ஒரேடியா வாயில சென்ட் பண்ணி ஒரு பயங்கரமான வெடிப்பை அவன் கிரியேட் பண்றான். அந்த இடமே பயங்கரமா வெடிக்குது. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகும்னு. ஏன்னா இப்போ ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டிருக்கும்ல, இதுல ரைட்டியும் வந்திருக்கும். சோ ரைட்டி இன்னும் எந்த போயிருக்குமா? இதுக்கான பதில் எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். அப்படியோ நம்மளால இந்த மாஸ்டரை கொண்டுட்டா இதுக்கு ரிவார்டா என்ன கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். சோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.